அப்போ வந்து நம்ம மைலேஜ் செக் பண்ணும்போது அப்போ வந்து 50.3 அவ்வளோ கொடுத்தா. இப்போ நம்ம மாப்பிள்ளை எவ்வளோ கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி தெரியல. எஸ்டிஎஃப்ஏ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைலேஜ் டெஸ்ட் தான் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல் ட்ரையில் இருக்குங்க. அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அது கொஞ்சம் தூரம் தான் போகும். ஸ்டார்ட் ஆகும், பட் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் போகுங்க. ஏன்னா சாட்சி நிறுத்தினா அதங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போகும். ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுங்க. நானே வந்து ஒரு 2 கிலோமீட்டர் பக்கம் வந்து ஓட்டிகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து மைலேஜ் செக் தான் பண்ண போகிறோம். 1 லிட்டர் பெட்ரோல் வாங்கிட்டுங்க. நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, அதங்காட்டி சரி நம்ம வந்து மைலேஜ் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எட்டு வந்துட்டேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போட்டுட்டோம், மைலேஜ் வீடியோ. அதில் வந்து எவ்வளோ கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 பக்கம் கொடுத்துச்சுங்க. இப்போ வந்து எவ்வளோ கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்மியாக தாங்க கொடுப்பான். ஐயோ, வாட்டர் பாட்டில் பத்திரமா வைக்கணுங்க. இந்த மாதிரி பாட்டில்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, தூக்கி வீசாதீங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா. பட் பேக்கில் வச்சுக்கோங்க. என்னை மாதிரி நான் பாருங்க பேக்கில் தான் வைக்கிறேன் பாருங்க. $40+ கொடுப்பாங்க நம்ம மாப்பிள்ள. அவ்வளோதான் கொடுப்பேன் எனக்கு தெரிஞ்சு. பார்ப்போம். ஒரு 10 மந்த் ஆச்சுங்க நம்ம பைக் எம்டி பைக் வாங்கி. இப்போ வந்து இதோட மைலேஜ் டெஸ்டிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் 1 லிட்டர் பெட்ரோல் நம்ம வந்து ஊற்றிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து பைக் எடுத்து ஒரு 4 மாதத்துலேயே வந்து நம்ம இந்த 4 மாதமோ 2 மாதமோ அது நமக்கு சரியாக தெரில. அப்போ வந்து நம்ம மைலேஜ் செக் பண்ணும்போது அப்போ வந்து 50.3 அவ்வளோ கொடுத்தா. இப்போ நம்ம மாப்பிள்ளை எவ்வளோ கொடுக்க போகிறா அப்படின்னு சொல்லி தெரில. சரி வாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பார்க்க ஆரம்பிக்கலாம். ட்ரிப்பு வந்து 0 பண்ணணுங்க, அதுதான் மெயின். ட்ரிப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 0 பண்ணிட்டேன். ட்ரிப் 2வும் வந்து ஆல்ரெடி அது 0 பக்கம் தான் இருக்குது. 0 பண்ணிட்டேன். இப்போதைக்கு இதில் இருக்கட்டுங்க. நம்ம பைக் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர்ஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டேங்க. திட்டத்திட்ட பர் லிட்டருக்கு 50 கொடுக்குறா அப்படின்ட்டு நம்ம கணக்கு போட்டாலே 20,000 ரூபா பக்கம் ஆச்சுங்க. பெட்ரோலுக்கு மட்டுமே 20,000 ரூபா அடிச்சிருக்கோம். இதில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ கொஞ்சம் வெளியேட்டு போயிருப்பாங்களே, அப்படி இப்படி பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெருசாக எல்லாம் கிலோமீட்டர்லாம் இல்லை. அவங்க வந்து ஒரு 300-400ன்னு வைங்க. மித்தபடி எல்லாம் நான் தான் அதிகமாக ஓட்டியிருப்பேன். 70 to 80 ஸ்பீட் லிமிட்டில் தான் நம்ம ஓட்ட போகிறோங்க. நார்மலாகவே இதுக்கப்புறம் அப்படி தான் ஓட்டலான்ட்டு இருக்கேன். அது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன், அப்படி இல்லைன்னா இன்னொரு ஒரு வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ரொம்ப டயர்டுங்க. நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்தேன்னா டைம் வந்து இப்போது 2 ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிச்சிட்டு மறுபடியும் நான் நைட் ஷிஃப்ட் போகணும். சரி நம்ம வந்து அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம வீடியோ கொடுத்துருக்கோமா அப்படிங்கும்போது நம்ம வீடியோஸ் எடுத்தே ஆகணுங்க. இல்லைன்னா அப்புறம் ரிஸ்க் ஆகிரும். இப்போவே எடுத்துருவோம். என்ன டயர்டாக இருந்தாலும் சரி நம்ம வந்து வீடியோஸ் மட்டும் எடுத்துடணும். எவ்வளோ கொடுக்க போறான்னு தெரியல. ஸ்டெப்னிக்கு வேற நான் பெட்ரோல் வாங்கி வைக்கலிங்க. இப்படியே நம்ம ஊர்ல இருந்து அப்படியே ஒரு வட்டம் அடிச்சு ரிட்டர்ன் நம்ம வீட்டுக்கே வந்து ட்ரை ஆகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்குங்க. அப்புறம் இதுக்கப்புறம் அதிகமாக ட்ரை ஆக விட மாட்டேங்க. ஏன்னா நிறைய டைம் ட்ரை ஆகிட்டா நம்ம மாப்பிள்ள ட்ரை ஆனால் வந்து டேங்க்ல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளம் ஆயிருங்க. என்னன்னா வந்து ஏர் லாக் ஆகுறதோ அந்த மாதிரி 2-3 ப்ராப்ளம் இருக்கு. எனக்கு அதை பத்தி தெரியல. அந்த சவுண்டே கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆயிருங்க. பெட்ரோல் வந்து ட்ரை ஆகி நீங்க ஓட்டும் போது அதோட டேங்கோட சவுண்டோ இன்ஜினோட சவுண்டு எல்லாமே ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம கை வந்து பாத்தீங்கன்னா த்ராட்டல் பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி தோணுது. ஆனா வந்து 80 அந்த ஸ்பீட் லிமிட்ல மட்டும்தாண்டா ஓட்டணும் ஆகாசு. இதுக்கப்புறம் கண்ட்ரோல். ஏன்னா அது வந்து நிறைய பேர் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. முக்கியமானவங்களும் வந்து நமக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி பண்ண முடியாது, கொஞ்சமா கம்மி பண்ணிக்குவேன். ஏன்னா வந்து நான் ஸ்பீடிங் பண்ணக்கூடிய பையன் தாங்க. உண்மையிலுமே எனக்கு ஸ்பீடிங் பண்றது அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் வந்து நான் ஸ்பீடிங்கே பண்ணுவேங்க. உண்மையிலுமே நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவேன். இந்த சிட்டியில் கொஞ்சம் ஓட்டி இந்த சிட்டிக்குள்ளே நான் ஓட்டும் போது தான் வந்து 2-3 வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்ட வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ரொம்ப ஓவராக ஓட்டியிருப்பேன்னு எனக்கே தெரியுது. இதுக்கப்புறம் நான் கம்மி பண்ணிக்கிறேங்க. ஹைவேல மட்டும் நான் ஸ்பீடிங் பண்ணிக்கிறேன். மித்தபடி இந்த மாதிரி ரோட்லலாம் நான் வந்து ஸ்பீடிங் பண்ண மாட்டேன். அப்படியே நான் ரேராக ஸ்பீட் பண்ணாலுமே வந்து ரொம்ப ஃப்ரீ ரோட்டில் தான் பண்ணுவேன். போன வீடியோஸ் மாதிரி வந்து அந்த அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சராக வந்து கட் அடிக்கிறது ஆகட்டும் அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். கட் அடிக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டி ரொம்ப பெஸ்ட்டுங்க. எவ்வளோ கேப் இருந்தாலும் வந்து பிச்சோதரைட்டு போயிடுறான் பைக்கு. ஸ்பீடிங் கம்மி பண்ணிட்டு பார்ப்போங்க. அதோட அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஆனால்
இப்ப குடுக்கறது பிரச்சனை இல்லைங்க, குடுக்கறது குடுத்துருவேன். ஆனா வந்து அது நம்மளால வாங்க முடியலன்னா வச்சுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா நம்ம வீடியோஸ்ல சொல்லிட்டு வாங்க முடியலன்னா வச்சுங்க உங்களுக்கும் பெரிய ஏமாற்றமா இருக்கும், எனக்கும் அது பெரிய ஏமாற்றமா இருக்கும். அது பயங்கரமா வழியாகுங்க. மாத்தி மாத்தி இண்டிகேட்டர் போடுறாங்க. அப்புறம் நான் தான் பார்த்தேன் உள்ள லேடிஸ் ஓட்டிட்டு இருக்காங்க. ஸ்கூட்டியே ஒழுங்கா ஓட்ட மாட்டாங்க. எப்படி வந்து அப்படின்னு எல்லாத்தையும் நான் சொல்லல, ஒரு சிலர். 10,007 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம பைக்ல ஓட்டி முடிச்சாச்சு. இன்னைக்கு 10,050 அந்த மாதிரி பக்கம் வந்துடும் நினைக்கிறேன். இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பொன்னையண்டபுதூர்ல இருக்குங்க. வந்து பெட்ரோல் வந்து ஒரு 2 லிட்டருக்கு மேல இருக்கிற மாதிரி வைங்க. எப்பவுமே ட்ரை கண்டிஷன்ல வச்சு ஓட்டவே ஓட்டாதீங்க. எனக்கும் தான், நானும் நிறைய டைம் இப்போ முடிக்குமே ஏகப்பட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை கண்டிஷன்ல வச்சு வச்சு ஓட்டிட்டு இருக்குங்க. நான் எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வச்சு ஃபுல் பண்ணனா தீத்து போடுறேங்க. டீ குடிக்கிறதுக்கு சும்மா எப்படின்னா ஃபுல் பண்றது பிரச்சனை இல்லைங்க, காசு இருக்குது ஓகேங்களா, நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம். ஃபுல் பண்ணலாம், இல்லைன்னா ஒரு அரை டேங்க் அடிச்சு வச்சுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா பெட்ரோல் இல்லாதப்ப அமைதியா இருப்பேன். இங்கிருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி தான் டீ குடிப்பேன். பெட்ரோல் ஃபுல்லா இருக்குதுன்னு வச்சுங்க போயிடுவேன். 50 கிலோமீட்டர் தள்ளி டீ குடிக்க போயிடுவேங்க. எனக்கு அதுதான் வந்து இது, சும்மா எங்கேயாச்சும் போயிட்டே இருப்பேன். ஆமாங்க, அப்படியே அது ஒரு ஜாலிங்க டீ குடிக்க போறது. அதுவும் வந்து பக்கத்துல டீ கடை எவ்வளவோ கடை இருந்தாலும் நம்ம லாங்ல போய் டீ குடிச்சாதாங்க நல்லா இருக்கும். உண்மையிலுமே லாஸ்ட் 10 மந்த்தா நான் வந்து பாரத் மட்டும் தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு பெட்ரோல் பங்க்ல நான் அடிச்சதே இல்லை, பாரத்தை தவிர வேற எங்கேயுமே அடிச்சது இல்லை. டிரைவ் பண்ணும்போது ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க 10ல போனாலும் 20ல போனாலும் சரி ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. லாங்கா போற மாதிரி இப்போ லோக்கல்ல நீங்க ஒரு கடைக்கு போறீங்கன்னா ஸோ அது வந்து ஓகே. ஏன்னா வந்து அந்த டைம்ல வந்து நம்ம வந்து ஹெல்மெட் போடணும்னு அவசியம் இருக்காது. ஏன்னா வந்து நம்ம அங்கிருந்து 1 கிலோமீட்டருக்குள்ளதான் போகணும். அதுக்கே நான் வந்து ஹெல்மெட் போட்டு ஓட்டுக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ நானே வந்து பாத்தீங்கன்னா இப்போ அதிகமா எப்படின்னா லோக்கல்ல எப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி போனா வந்து ஹெல்மெட் போடுறது இல்லை. மித்தபடி எல்லா பக்கமே நான் ஹெல்மெட் போட்டு தாங்க போவேன். முக்கியமா ஹெல்மெட் போட்டு டிரைவ் பண்ணுங்க. நீங்க ஃபாஸ்டா டிரைவ் பண்றது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கேரக்டருங்க. நிறைய பேர் ஸ்லோவா தான் ஓட்டுவாங்க, நிறைய பேர் ஃபாஸ்டா தான் ஓட்டுவாங்க, நிறைய பேர் மீடியமா ஓட்டுவாங்க. எது பண்ணாலும் சரி, ஆனா ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க. கூட பண்ணாம உன்னை லவ் பண்ணிட்டு இருக்க ஓகேவா. ஆனா எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க, எனக்கெல்லாம் ப்ரப்போஸ் வந்துக்குது பாருங்க. ஐயோ ஐயோ. அதாட்டி நான் வந்து இல்லைங்க, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு எந்த ஒரு ஐடியாலும் இல்லை, லவ் பண்ற மாதிரி ஐடியால எல்லாம் இல்லவே இல்லைங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்டா பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ப்ரப்போஸ் வந்துச்சு, ஒன்னும் இல்லை 2 வந்துச்சு. நம்மளாம் வந்து சிங்கிள், லவ் பண்ற ஐடியாலேயே இல்லைங்க. அந்த ஒன் சைட் லவ் தாங்க நான் வருது. ஆனா த்ராட்டல் பண்ணத்தான் தோணுது. இந்த ஃப்ரீ ரோட்டை பார்த்தாவே உங்களுக்கே தெரியும், ஸ்பீடிங் பண்ணக்கூடாதுங்க. நான் கண்ட்ரோல் ஆயிக்குவேன். ஏன்னா நமக்கு பிடிச்சவங்க அட்வைஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்து நம்ம கண்ட்ரோல் ஆயிக்குவோம்னு நினைக்கிறேன், ஆயிக்குவேன். ஆமா, உங்களுக்கு எந்த ரூட்ல போறேன்னு இப்போ முடிக்க நான் சொல்லியிருக்க மாட்டேன். நான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருமே வந்து எந்தெந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. நம்ம 2500 பேர் இருக்கோம் நம்ம ஃபேமிலியில. அப்படிங்கும்போது ரொம்ப மாதிரி சந்தோஷமா இருக்குங்க. உங்களுக்கே தெரியும், நார்மலா வந்து ஸ்பீடிங் பண்ணாம பைக் ஓட்டினா அது எவ்வளவு மைலேஜ் தரும்னு, இதை விட ஒரு 5 வந்து அதிகமா கொடுக்கும். இப்ப நான் ஓட்ட வண்டி வந்து பாத்தீங்கன்னா இது ரொம்ப உங்களுக்கே தெரியும், நான் வந்து ரொம்ப ரொம்ப விரட்டி தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது இது வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் கம்மியா கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஓகேங்களா. இப்போ வந்து இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது ஒரு 45 கொடுக்குதுன்னு வைங்க. இப்போ நான் வந்து ஸ்பீடிங் பண்ணக்கூடிய பையன் ஓகேங்களா. நான் ஃபர்ஸ்ட் கியர், செகண்ட் கியர், தேர்ட் கியர்ல கொஞ்சம் ஓரளவுக்கு விரட்டி தான் ஓட்டுவேன் ஓகேங்களா. மேக்ஸிமம் இந்த 3rd 4th 5th அப்படிங்கும்போது அந்த 3 கியர்ல பயங்கரமா விரட்டுவேன். அப்படிங்கும்போது வந்து எனக்கு மைலேஜ் ரொம்ப ரொம்ப டிராப் ஆகும். இப்போ நார்மலா வந்து ஸ்பீடிங்கே பண்ணாம இருப்பாங்களா பாருங்க, அவங்களுக்கு தான் வந்து மைலேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அவங்களுக்கு வந்து 50 தருதுன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45 43 அந்த மாதிரி கொடுக்கும். நம்ம மாப்பிள்ள போறா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஓகே ஓகே, எங்க ப்ரோ போகணும்? ஓகேண்ணா ஓகே, சரி போயிட்டு வரேங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு 10 கிலோமீட்டர் முடிக்க ஓட்டி இருக்குங்க. இப்போ அன்னூருக்கு வந்து எப்படியும் வந்து ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் வரும். 20 நம்ம ஊருக்கு போனோம்னா 30. அப்படி பார்த்தாலும் நம்ம கரெக்டா இருக்காது. இன்னும் கொஞ்சம் தள்ளி போனாதான், கொஞ்சம் லைட்டா லாங்கா போனாதான் வந்து நம்ம ஊருக்கு போகும்போது ட்ரை ஆகிற மாதிரி பண்ண முடியும். அதே மாதிரி அண்ணா வந்து பாத்தீங்கன்னா லிஃப்ட் கொடுத்துருப்பா. அண்ணா சொல்ல வேண்டாம், அவரு ஃபேஸ் வந்து தெரியும், பட் வேண்டாம், லைட்டா ட்ரிங்க் பண்ணியிருந்தாருங்க. ஸோ அதுலலாம் ஒன்றும் தப்பு இல்லை சொல்றதுனால. லைட்டா ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு. எல்லா பசங்களும் பண்றதுதாங்க தப்பு, மிகப்பெரிய தப்பு அந்த ட்ரிங்க் ஒன்று தான்.
நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கப் ஆகி ட்ரிங்க் அடிக்கிறாங்க, நிறைய பேர் ஒர்க் ப்ரெஷர்ல வந்து ட்ரிங்க் அடிக்கிறாங்க, நிறைய பேர் ஒய்ஃப் ப்ரெஷர்ல வந்து ட்ரிங்க் அடிக்கிறாங்க, சில பேர் வந்து என்ஜாய்க்காக அடிக்கிறாங்க, சில ஃபங்க்ஷனுக்காக அடிக்கிறாங்க. அப்படி இப்படின்னு ட்ரிங்க்கு அடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட ரீசன்ஸ் காரணமெல்லாம் இருக்குங்க. அதனால ட்ரிங்க் வந்து நான் எப்படின்னா ஓவராலா எந்த ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகக்கூடாதுங்க. ஓகேங்களா? அடிக்ட் ஆகாம இருந்தீங்கன்னாவே போதும். ஆகாசே 80 போகுது 80 போகுது 80 போகுது, கம்மி பண்ணிக்கோ. ரைட்ல வந்து கட் பண்ணணும். எதுக்காக ரைட்ல கட் பண்ணணும்னா நம்ம எமர்ஜென்சிக்கு பெட்ரோல் வாங்கி வைக்கணுங்க, அதுக்காக தான். அதுல ஒரு ரோடு இருக்குங்க, அதுல போய் வரலாமான்னு. ஐயோ அந்த காருங்க, அது அந்த காரோட நேம் வேற தெரியலீங்க. 80 லட்சமோ 90 லட்சமோ அந்த கார் பேர் வந்து ஐயோ இந்த லேம்போனிக்கு முன்னாடி மாடலுங்க. முன்னாடி மாடல்னா அந்த கார் பேர் தெரியல. ரீசெண்ட் டைம்ல அந்த கார் பார்த்தேன், அந்த கார் ஆப்போசிட்ல போகுது. ஆனா நம்ம பைக் ஓட்டும் போது தான் வந்து இந்த மாதிரி லாக் எடுக்கும் போது தான் நமக்கு பிடிச்ச பைக்கு. எனக்கு கார் மேல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. ஏன்னா பைக் ஓவரால் லவ் பண்றேன். பைக் விட்டுட்டு கார் எடுத்தோம்னா வச்சுங்க, இந்த கார் வாழ்க்கை வாழ்ந்து பழகிட்டோம்னா பைக் மறந்துடுவோம். லைஃப்ல எல்லாத்துக்குமே வந்து ஏதோ ஒரு விஷயத்த நீங்க நினைச்சீங்கன்னா வச்சுங்க கண்ணு கலங்கும். அப்படின்னா வந்து எந்த விஷயத்த வந்து நினைச்சா கண்ணு கலங்குன்னு சொல்லுங்க. வந்து ஸ்பீடிங் கம்மி பண்ண வச்சிருக்காங்க. எவ்வளோ நாளைக்கு கம்மியா ஓட்ட போறேன்னு எனக்கும் தெரியல. ஆனா ஹைவேல வந்து நான் கண்டிப்பா வந்து ஓரளவுக்கு ஸ்பீடிங்கா தான் ஓட்டுவேன்னு நினைக்கிறேன் ஹைவேல. ஏன்னா ஹைவேல பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரோடு ஃப்ரீயா இருக்கும். அந்த இடத்துல மேக்சிமமே வந்து நம்ம 80 ஓட்டுனா தான் கரெக்டா இருக்கும். அங்க எனக்கு இந்த நார்மல் ரோட்ல எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாவே போதுங்க. ஹைவேல மட்டும் ஸ்பீடிங் பண்ணிக்க வேண்டியதுதான். ஏன்னா அங்க ரோடு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும், யாருக்கும் வந்து ஒரு டேஞ்சரஸ் இருக்காது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ், நமக்கு தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸுங்க. எனக்கு இப்பெல்லாம் எப்படி தோணுன்னா, இப்போ நான் இந்த காரை வந்து கிராஷ் பண்ணி போயிருக்கணும். ஆனா கிராஷ் பண்ணாம நான் பொறுமையா போறேங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஆப்போசிட்ல வந்து எவ்வளவு ஃப்ரீயா இருந்துச்சுன்னு சொல்லி. நான் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் பண்ணணுங்களா. நேத்த முடிவெடுத்தேன், அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடிங் பண்ணக்கூடாதுன்னு 2 நாளா பைக் வந்து யூஸ் பண்ணல. இன்னொரு எனக்கு வாட்டர் பாட்டில். அழியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நான் காலையில ஈவினிங் சாயங்காலம் 6 மணிக்கு சும்மா ஜாலியா உட்காந்துட்டு இருக்கிறீங்க. என்ன காத்து அடிச்சுன்னா ஒன்னும் நல்லா இருக்கு. சரி போயிட்டு இறங்க. பெட்ரோல் பங்க்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்துங்க ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நீங்க இப்போ அவங்க ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க, நான் வந்து ஒரு ஜாலிக்காக சொன்னேன், அவங்க மைண்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கறக்காக சொன்னேன். அதுல சின்ன சின்ன ரிஸ்க் எல்லாம் இருக்குங்க. ஏன்னா நான் பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் என்னன்னா வந்து எனக்கு எல்லா விஷயமுமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அப்படிங்கும் போது நான் கொஞ்சம் ஒரு 1 month 2 month வந்து நான் ஒர்க் பண்ணேன் எங்க வீட்டுக்கு பக்கத்துலயே. ஆனா நிறைய பேர் என்னன்னா வந்து இங்கேயாடா வேலைக்கு போற அப்படி இப்படின்னு நிறைய சொன்னாங்க. நான் அதை பத்தி எல்லாம் பெருசு எடுத்துக்க மாட்டேங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிச்சுன்னா வச்சுங்க, நான் அது பாட்டுக்கு செஞ்சுட்டே இருப்பேன். யார் என்ன சொன்னா என்ன அப்படின்ட்டு நான் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டேன். எல்லா தொழிலுமே வந்து எல்லா ஒரு தொழிலும் சரி, செய்யற வேலையும் சரி, எல்லா வேலையுமே வந்து நம்ம மதிக்கணுங்க உண்மையிலுமே. இப்போ வந்து நிறைய பேர் ரோட் சைட்ல வந்து நிறைய பேர் நீங்க பாப்பீங்க, பாட்டில்ஸ் அப்படி இப்படின்னு பேப்பர்ஸ் அந்த மாதிரி பொறுக்கிறவங்க, அவங்கள வந்து நான் தப்பு சொல்லலை. அவங்க அந்த மாதிரி பண்றதுனாலதான் ஓரளவுக்குனாச்சு நம்மளோட ஊரு, நம்மளோட நாடு ஓரளவுக்கு வந்து சுத்தமா இருக்கு. அவங்களும் அதெல்லாம் எடுக்காம விட்டுட்டு நாடு நாரி போயிருங்க. உண்மையிலுமே நீங்க ஒரு 3 நாள் 4 நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இப்போ பஞ்சாயத்து அப்படி இப்படின்னு அவங்க வந்து பாத்தீங்கன்னா குப்பையெல்லாம் கலெக்ட் பண்றவங்க வழினா வச்சுங்க, ஒரு 4 நாள் 1 வீக் வழினா வச்சுங்க, ஊரே நாரி போகும். அந்த அளவுக்கு அதிகமா குப்பை இருக்கும். மித்த பேர் குப்பைக்காரங்க வரலீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்துல எங்கேயாச்சும் போய் தூக்கி போட்டுருவாங்க. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் வந்து ஈஸியா இப்படி தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? அப்படி நாரி போகுங்க. அவ்வளோ யோசிச்சு பாருங்க. எல்லா ஒர்க்கும் பண்ணாதான் வந்து ஒரு நாடு வந்து நல்லா இருக்கும். பார்த்து கட்டடிங்கப்பா. அங்க பாருங்க எல்லா பக்கம் வயசானவங்க எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. பார்த்து பார்த்து கட்டடிங்க. நானே எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா 100% சொல்லலாம், ரோட்டு மேலதான் கவனம் ஃபுல்லா இருக்குங்க. அப்பப்போ திராட்டல் பண்றக்கே தாங்க கை போகுது. ஏன் முறுக்குறன்னு எனக்கும் தெரியல, எதுக்கு ஸ்பீடா போகுதுன்னு அதுக்கும் தெரியல. இது வந்து நம்ம அண்ணா சொல்லியிருப்பாருங்க. எனக்கு 390 பிடிக்கும், ஆனா பை பண்ணணும்னு ஆசை இல்லை. காசு இருந்தா சும்மா சொல்றேன், பை பண்ணணும்னு ஆசை இல்லை. எனக்கு வந்து கவாசிக்கில வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைங்க.
ஐயையோ போலீஸ் நிக்குதுங்க. போலீஸு ஹெல்மெட் போட்டு போங்க எங்க போனாலும். இப்போ பைக் எடுத்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு தெரியுங்களா? 10 மந்த்ஸ் பக்கம் ஆச்சுங்க. இது முடிக்கும் போலீஸ் விட்டு மாட்டுறதே இல்லை. எங்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குங்க. ஆனா போலீஸ் விட்டு வந்து மாட்டுனதே இல்லை. அண்ணன் பாருங்க ஜாலியா பைக் ஓட்டிட்டே சிகரெட் அடிச்சுட்டு போயிட்டு இருக்காரு. தொண்டை வேற கொஞ்சம் லைட்டா கட்டிருச்சுங்க. வயசே உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும்னு நினைக்கிறேன். 32 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். 35, 6 வரும்போது அப்படியே நம்ம யூட்டர்ன் போட்டுடலாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா கூட பஸ்ல போவோங்க. துணி எடுக்கிறதுக்கு புளியம்பட்டி தான் போவோம். அப்படி போகும்போது மனசுக்குள்ள என்ன தோணுது தெரியுமா? புளியம்பட்டி எப்போ வரும்னா இந்த மலையை பார்த்தோம்னா வச்சுங்க, இந்த மலையை பார்த்தோம்னா ஓகே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து புளியம்பட்டி வந்துடும் அப்படின்ட்டு தான் போவோங்க. ஓகேங்க, நம்ம அப்படியே யூட்டர்ன் அடிப்போம். ஆமாங்க, டயர்டா இருக்கு. அதான் யோசிச்சேன். ரொம்ப டயர்டா இருக்கு, அதான் என்னால பேசவே முடியல. நமக்கு வேற கால் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு வேற ஃபோன் பண்ணி பேசணும். மறந்துடாத ஆகஸ்ட், போய் இந்த லாக் முடிச்சோன்னே வந்து ஃபோன் பண்ணணும். அதான் ரொம்ப டிஎஃப் மைலேஜ் வீடியோ செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு 36 கிலோமீட்டர் தாங்க ஓட்டியிருப்போம். அதுக்கப்புறம் வரும்போது சூப்பராக பேசினேன். நல்லா பேசுனுங்க. நமக்கு முன்னாடி கப்புள்ஸ் எல்லாம் போனாங்க. அவங்கள பற்றி பேசிகிட்டு இருந்தேன், அவங்க கூடயும் பேசிகிட்டு இருந்தேங்க. ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு வீடியோ பார்த்தோன்னே. இங்கே வந்து இப்போ இந்த ரோட்டு ஓரத்தில் இப்போ நிப்பாட்டிட்டேங்க. ட்ரை ஆயிடுச்சு. எவ்வளோ கிலோமீட்டர்னு வந்து மீட்டர்லாம் பார்த்துட்டு சரி கரெக்டாக எல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 35 கிலோமீட்டர் முடிக்கும் தான் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஓட்டின 14 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டே ஆகலை. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மீட்டர் நான் காட்டுறேன். அப்படியே ஸ்டீஃபே நான் எதிரே பார்க்கல. ஸ்டீஃபு எவ்வளோ கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஒன்னில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் 0 பண்ணிட்டேன். இதில் 49 கொடுத்துருக்கா, அதுலேயும் 49 தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நான் ட்ரிப் பண்ணிட்டேன், 0 பண்ணிட்டேன். 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் யூஸ் பண்ணி இந்த பைக் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா 10 மந்த் பக்கம் ஆச்சுங்க. 10 மந்த் ஆகி இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறோம் அப்படின்னு நான் சத்தியமாக நினச்சே பார்க்கல. ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் எவ்வளோ வந்து ஸ்பீடிங் அதிகமாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிங்கும்போது வந்து 49 அப்படியே கொடுக்குறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கல கொஞ்சம் கூட. ஏன்னா போன டைம் நம்ம பண்ணும்போது 50 கொடுத்தா, இப்போ 49. இப்போ வந்து நான் லைட்டாக ஷேக் பண்ணி ஓட்டினா கண்டிப்பாக 1 கிலோமீட்டர் போகும். இப்போ ஒரு 50 தான் கொடுக்குறான். நம்ம மாப்பிள்ளை 49 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. நான் எம்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல பைக்குன்னே நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து 49 கொடுக்குறாங்க. ஆனால் வந்து நான் வந்து எப்போனா வந்து நான் இடையில வந்து நான் நிறைய ஸ்பீடிங் பண்ண வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 44 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு கால்குலேஷன் போடுவேன், 41, 44 கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் 80க்குள்ளே தான், மேக்ஸிமம் 8 தாண்டவே இல்லை. 80 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே தான் நான் ஓட்டிகிட்டு இருந்தேன். அதுக்கு மேலே போகவே இல்லை. 60, 70 அதை மட்டும்தான் நான் வந்து அந்த ஒரு இதில் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன். இப்போ எவ்வளோ கொடுக்குறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 49 கொடுக்குறாங்க. சரி வண்டி வருது, வீடியோ கட் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அப்படியே பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கேங்க. நினச்சே பார்க்குறேன் வந்து 49 கொடுக்குறாங்க. ஸ்லோ ஓட்டினோம்னா 49 கொடுக்குறான். அப்படி வெரைட்டி ஓட்டினா வந்து 44 அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். தொண்டை வந்து கட்டிருச்சுங்க. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக நைட் ஷிஃப்ட் போயிட்டு வந்து நாங்கள் சரியாக தூங்கலையா. சரி நம்ம இப்போ 2 நாளைக்கு ஒருக்கா நம்ம வீடியோஸ் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறங்காட்டி தான் வந்து சரி மைலேஜ் வீடியோ கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதே மாதிரி ஒரு வருஷம் யூஸ் பண்ண பைக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்காக அப்புறம் நம்மளோட எஸ்டிஎஃப் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்க நம்ம நம்பரெல்லாம் வாங்கியிருந்தாங்க, வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணாங்க. அவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வந்து ஸ்டோரேஜ் 11 நிமிஷம் தான் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம குட்டி சாத்தா ஃபோனு வந்து சொல்லுது. ஓகேடாடி என்ன பண்ணுறது, மெமரி கார்டு போட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. மெமரி கார்டு போட்டேன், ஆனால் வந்து அது ஒர்க் ஆக மாட்டேங்குது போலங்க மெமரி கார்டு. ஓகேங்க, இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் தட்டி வச்சுங்க. லவ் யூ ஸ்கோடு.